தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்திரளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜூன் 29 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 15ஆம் தேதி. பெருவிழா. புனிதர்கள் பேதுரு, பவுல் திருத்தூதர்கள். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். சேசுமரி சூசை, நான் மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். முது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இறைவா, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாளிலே, கடந்த இரவிலே செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காகவும் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சீடர்களாக தேர்ந்து கொண்டு பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று புனித பேதுரு, பவுல் பெருவிழாவை கொண்டாடுகின்ற அதிகாலை வேளையிலே இந்த புனிதர்கள் திருத்துதர்களுடைய ஆசிரியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுமாய் வேண்டுகிறோம். அவர்களிடமிருந்த ஆர்வமும் அக்கறையும் விசுவாசமும் உந்துதலும் விடாமுயற்சியும் உமக்காக எல்லா சுமைகளையும் தாண்டி கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் உமது இறை மதிப்பீடுகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்து நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் வீரம் உள்ளவர்களாக உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழ வரம் தாரும். இறைவா, இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் தூய ஆவியானவர் தாமே நிரப்பி வழி நடத்தட்டும். உமது நாமம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். உமது அன்பும் ஆசீரும் எப்போதும் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். நீரே எங்கள் தந்தையாக தாயாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்தி எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து உடலுள்ள சுகத்தை தந்து சமாதானம் சந்தோஷத்தை தந்து எமது நாட்டையும் வீட்டையும் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமாய் நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகிறோம். ஆமேன். அந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் கொடுத்த நற்செய்தியாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து அன்னை மரியின் ஆசீர்க்காக வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி, நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம், மரியே வாழ்க. திரு அவையின் தூண்களாக இரு பெரும் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளித்த பேதுரு இன்று ஒரு புனிதராக ஆக்கப்பட்டதனுடைய ஆசீர்வாதமும், வாழ்வென்பது எனக்கு இயேசுவே, சாவது ஆதாயமே என தூய பவுல் அடிகளாரின் வார்த்தைகள் எங்களுள் ஒவ்வொரு நாளும் எதிரொலித்து நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்று
பேதுருவின் முழக்கத்தைப் போல நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் ஓடி ஓடி உமக்காக உழைத்து எங்களுக்குரிய விண்ணக பரிசை இந்த மன்னக வாழ்வில் நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளும் ஆசீர்வாதத்தை தந்துள்ள வேண்டும் என்று இடம் வண்டுகிறோம். எல்லாமல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த புனிதர்களுடைய ஆசீரால் நிரப்பி வழி நடத்துவாராக. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.